கேப்டன் பிரபாகரன் இத்தனை வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு படம் ரெடியானதுமே எல்லோரும் நிறையா பேர் இந்த கோர்ட் சீனில் உட்கார மாட்டாங்க. பெரிய ஆக்ஷன் பிளாக் கிராண்டாக முடிஞ்சிருச்சு, எந்திரிச்சிருவாங்க, வேண்டாம் கட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. எல்லாருமே அதே மாதிரி மூடுக்கு வந்துட்டாங்க பயந்துட்டு. இப்ராஹிம் ராவுத்தர் உறுதியாக இருந்தார், இந்த கோர்ட் சீனை நான் தொட மாட்டேன், அப்படி ரிலீஸ் பண்ணுவோம், அப்புறம் தியேட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் தான் பார்த்துக்கலான்னாரு. இதில் ஹைலைட் என்ன, தெலுங்கில் எங்கள் படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறவர் நரசா ரெட்டின்னு அவர் வந்தார். சார் அந்த கோர்ட் சீனை நான் எடுத்துறேன் சார், ஃபைட்டோட படத்தை முடிச்சிடுறேன் சார்னார். எதுக்கு சார் அப்படின்னு. இல்லை லெங்க்த்தாக இருக்குது. ரெண்டாவது விஜயகாந்த் சார் பேசுகிறாரு, அங்கே உள்ள ஹீரோ சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா இப்படி பேசினா கூட அந்த ஆடியன்ஸ் இதாகும், இதை எடுத்துறேன் சார்னார். அப்போ இப்ராஹிம் ராவுத்தர் ஒரே வார்த்தை சொன்னார், படத்தை நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள், ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஆடியன்ஸ் எந்திரிக்கிறாங்கன்னா வந்து சொல்லுங்கள், நாங்கள் கட் பண்ணி தர்றோம். அவர் இப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்கு அப்படி ரிலீஸ் பண்ணார் சார். நானும் தியேட்டரில் ஃபஸ்ட்டு நைட் ஷோ பார்க்குறேன். ஒவ்வொரு தியேட்டரை பார்த்துட்டு படம் முடியும் போது கோர்ஸின் போது எந்திரிக்கிறாங்க அந்த ஆக்ஷன் பிளாக்கு, அப்படி உட்காடுறாங்க, அப்படி உட்காராங்க, அப்படி உட்காராங்க. நான் ஒவ்வொரு ஷோவை பார்த்துட்டு வந்தேன். இப்போ நரசா ரெட்டி வந்தார், தெலுங்கில் கட் பண்ணுறேன்னு சொன்னார். 2 நாள் கழிச்சு வந்தார், சார் தெலுங்குலேயும் கிளாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் சார் அப்படின்னார்.